இனி விசில பறக்கத்தானே என் பேர அடி மதுரை வீரன் தானே. of Tamil Nadu government's non-Mudalvan scheme, it has become possible now. சாதாரண எலக்ட்ரிக் கடை உரிமையாளரின் மகள் இன்று UPSC தேர்வில் 2ஆம் இடம் பிடித்து இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார். 4 முறை தொடர் தோல்விகளை சந்தித்த போதிலும் 7 ஆண்டு கால உழைப்பு ராஜேஸ்வரியின் IAS கனவை நனவாக்கி இருக்கிறது. மதுரை வாடிப்பட்டியைச் சேர்ந்த ராஜேஸ்வரி சூவேவின் தந்தை முருகதாஸ் எலக்ட்ரிக்கல் கடை நடத்தி வருகிறார். இவரின் தாயார் நாகராணி அரசு உதவி பெறும் கலை அறிவியல் கல்லூரியில் கணிதத்துறை உதவி பேராசிரியராக உள்ளார். கல்விக்கு முக்கியத்துவம் தன் குடும்பத்தில் பிறந்த ராஜேஸ்வரி BE படிப்பை கடந்த 2018ஆம் ஆண்டு முடித்துவிட்டு இந்திய குடிமையியல் பணி தேர்வுக்கு தயாராகி வந்தார். தொடர்ந்து 4 முறை ஏற்பட்ட தோல்வி அவரது UPSC கனவை கடுமையாக சோதித்தது. இருப்பினும் மனம் தளராமல் தனியார் நிறுவன உதவியுடன் 2024ஆம் ஆண்டில் TNPSC குரூப் 1 தேர்வில் தேர்ச்சி பெற்று துணை ஆட்சியராக பதவியேற்றார். அரசு பதவி கிடைத்தாலும் ராஜேஸ்வரிக்கு IAS கனவு ஓய்ந்த பாடில்லை. தமிழக அரசின் நான் முதல்வன் திட்டத்தில் இணைந்து பயிற்சி பெற்ற ராஜேஸ்வரி 2025ஆம் ஆண்டுக்கான UPSC தேர்வில் தேசிய அளவில் 2வது இடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். நல்லது கெட்டது என குடும்ப நிகழ்வுகளை தவிர்த்துவிட்டு தீவிரமாக படிப்பில் கவனம் செலுத்தியதற்கு பலன் கிடைத்துள்ளதாக ராஜேஸ்வரியின் பெற்றோர் உணர்ச்சி பொங்க தெரிவித்துள்ளனர்.